எம்எல்ஏ பார்த்ததே இல்லைங்கிறது தான் வந்து இங்க இருக்கிற எல்லா மக்களோட கம்ப்ளைண்ட்டும். அவங்க தான் என்ன பார்த்து சொல்றாங்க வெளியூர்காரன். நீங்க மட்டும் நம்ம எல்லாம் ஒன்னா கூடி நின்று வெற்றியை பெற்று தந்தா என்ன பார்த்து எங்கிருந்தோ வந்தா நம்ம சொல்றவங்க வாயிலிருந்தெல்லாம் எங்கிருந்தா வந்தான்னு சொல்ற அளவுக்கு நான் கண்டிப்பா வேலை செஞ்சு உங்களை எல்லாத்துக்கும் பெருமைப்படுத்தி நான் வந்து வாக்கு கொடுக்குறேன். நம்ம முன்னாடி இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு போராட்ட காலம். ஏன்னா அதுக்கான அறிகுறி தெரிஞ்சிருச்சு, நம்ம வெற்றியோட அறிகுறி. ஏன்னா நேற்று எனக்கு புதுசா ஒரு வார்த்தை பரப்புனாங்க. நான் வந்து பதவிக்கு வந்துட்டா, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நான் பதவிக்கு வந்துட்டா மதுரையை சுற்றி இருக்கிற கறிக்கடை எல்லாம் போடுவேன் அப்படின்ட்டு. இப்படி எல்லாம் வந்து அதாவது ஒரு கேவலமான ஒரு பிரச்சாரம். நான் என் பொண்டாட்டி இங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். நானே வாரத்துக்கு வியாழக்கிழமை தவிர மீதி 6 நாளும் வந்து கறி சோறுலாம் சாப்பிட மாட்டேன். மதுரைக்கு வந்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். போனா கறி தோசை சாப்பிட்ற சந்தோஷம். என்ன பார்த்து இப்படி சொல்றாங்க, நம்ம ஜெயிச்சோன்னு மிகப்பெரிய விருது கொடுப்போம், கறி விருது. அது இந்த மாதிரி பொய் வந்து பரப்புறவங்களையும் கூப்பிடுவோம். அதனால அவங்க பொய் பிரச்சாரம் ஆரம்பிச்சதும் சரி, பணமே கொடுக்க மாட்டேன்னு சொல்ற சில பேர் பாத்தீங்கன்னா இப்பவே முதல்ல சேர கொடுத்துருக்காங்க அவங்க நாற்காலி காப்பாற்றுறதுக்கு. அந்த நாற்காலி ஓட்ட நாற்காலி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து பயந்ததுக்கான முதல் படி.